ஹாய் காய்ஸ், சந்தோஷ்க்கு தெரியாமல் அவன் ஃபோன் ஆட்டையை போட்டுன்னு வந்துட்டேன். இதுக்குன்னா வந்து ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் கேட்டுருந்தீங்க நிறைய பேர். அந்த ஹோம் டூர் தான் இப்போது அவனுக்கே தெரியாமல் உள்ள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். போகலாமா? இதோ போகலாம். சந்தோஷ் என்னடா சொக்கா கூட இல்லாமல் இருக்கிற? சடன் சர்ப்ரைஸ், ஹோம் டூரோட சர்ப்ரைஸ் உனக்கு. இப்போ ஒரு வீடியோ டேக் எடுத்தோம், மைக் செய்யல. சரி, ஓகே गाइस, இது வந்து என்னோட ஹோம் டூர். நான் வந்து என்னோட ஹோம் டூர் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பைக் டூர். என்னோட பைக் காட்டு. இரு. எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கு பைக், நீ ஓரம் போ. गाइस நல்லா இருக்கா பாருங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பைக்கை. ஓகே गाइस, உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சாவி எடுத்து உள்ள விட்டுடலாம். சாவி உள்ள விட்டாதான் ஸ்டார்ட் ஆகும் வண்டினா. நீ தப்பாக்குதுனா என்னடா ஸ்பீடோமீட்டர் ஓகேவா? இந்த சவுண்டு ஃபர்ஸ்ட் போனோம். இல்லை வண்டிக்கு வந்து எப்படின்னா நம்ம தூங்கி எழுந்தோடனே பல்லு விளக்குற மாதிரி இது வந்து சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து போனோம். போயிட்டு சவுண்டு காட்டும். முகம் வருது பின்னாடி இருந்து. திட்ட போறாங்க கைஸ், பக்கத்துல ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால லைட்டா ரிஸ்கா தான் இருக்குது நம்மளுக்கு. மைக் எதுவும் டேமேஜ் ஆயிருக்காதுல. என்னடா ஃபர்ஸ்ட் எது காட்டலாம்? முதல்ல அம்மாவை காட்டு. இதுதான் எங்க அம்மா. பாத்துங்க, இவங்களோட பிளஸிங்னால தான் நாங்கள் இந்த அளவு நல்லா இருக்கிறோம். இது வந்து தேவையில்லாத பொருள். நம்ம பீரோ தேவையில்லாத பீரோல். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே ரொம்ப லக்ஸரியான இந்த வீடு நார்மல் வீடு தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆபீஸா, எடிட்டிங் ரூம். ஏன்டா சொக்கெல்லாம் இப்படி மாட்டி வச்சிருக்கீங்க? மஜாவா? இங்க காட்டு. இதெல்லாம் நம்ம சட்டை இல்ல, இதெல்லாம் நம்ம பிரதர்ஸ்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஷர்ட்ஸ். ஆமாண்டா, பார்த்தாலே தெரியுதுடா. பனியன் இது. ஆனா இல்ல, இவ்ளோ சட்டையை வச்சுனே நீ பனியனோட நிக்கிற பாத்தியா? அது கேஷுவலா எடுத்தாங்க. கேஷுவலா எடுத்தான் வந்து. சரி, ஓகே ஓகே. இது நம்மளோட சேர். இப்போ வந்தோம்னா இது சேர்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா பண்ணா அப்படியே மேல வரும். ஓ ஓகே ஓகே. இப்படி இப்போ இதுல ஒரு டிக் இருக்கு. இப்படி உட்காந்தா அப்படியே கீழே போயிடும். அப்புறம் இதை நான் எடிட் பண்ற பிசி. இது அப்படியே அதை காட்டுறேன். மெயின் ஃபோக்கஸ் இஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல ஏசி கிடையாது. ஏசி போட்டாலும் வேஸ்ட் தான் சொல்லிட்டு நான் இங்க 2 ஃபேன் வச்சிருக்கேன். இதை வந்து ஆன் பண்ணி காட்டிடலாமா? ஆன் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர். அதான் இது ஸ்பீக்கரு, யூபிஎஸ், பிசி, மானிட்டர். 2 மானிட்டர், ரெண்டுமே ஒரே மானிட்டர் தான். இது வந்து கீபோர்டோட இது கலர் மாறும். எப்படி கலர்? வானவில். ஐயோ, வானவில் கலர். இது வந்து பிசி கூலிங் ஃபேன். இது தான் गाइस நம்ம எடிட் பண்ற ஆப். பாத்தீங்களா? பிரீமியர் ப்ரோ. அதான் ஓகே. தம்மா துண்டு ரூம் தான் இது. அதான் நம்ம ரொம்ப பணக்காரலாம் இல்லை गाइस. நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறேன். வெளியே ஜிடி 2 லட்சம் ரூபாய்க்கு பிசி. நீங்க நினைப்பீங்க நான் வந்து காசு அதிகமாக வச்சிருக்கேன். வரதா வந்து பார்க்கறதா சிம்பிளா இருப்பான். ஆனா உங்க வீடே பார்த்தீங்கன்னா உனக்கு 5 வீடு இருக்கு, கடை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவன் வந்து வெளியே காட்டிக்க மாட்டான். செம பணக்காரன் गाइस. அவன் செம பணம் இருக்கு. எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கோடி வச்சிருப்பான் அக்கௌண்ட்ல, பிரைவேட் அக்கௌண்ட். நேத்தாடா உன்ட்டு 3000 ரூபாய் கடன் வாங்கினேன். நம்ம ரூம் டூர் முடிச்சாச்சு. நம்ம மூடுவாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா? மூஞ்ச மூடிடலாமா? பூஜை ரூம். இதான பூஜை ரூம். ஆக்சுவலா இது வந்து ஒரு பேச்சுலர் ரூம். அது சொல்லாம வந்துட்டேன் பாருங்க. கொலைவிடா. அது ஒரு கொலைவி வந்துச்சு. ஆமா, கொலையோட கேமியோ முடியிற வரைக்கும் நாங்க இங்க காட்டிடுறோம். சரி, ஓகே. கொலைவி போயிச்சா? போயிச்சு வா. இதாங்க गाइस நான் யூஸ் பண்ற புரோட்டீன் ப்ரீ ஒர்க் அவுட். இது ஒரு புரோட்டீன், வே புரோட்டீன் ப்ளஸ் நம்மளோட பழம், ஃப்ரூட்ஸ். அவ்வளோதான் எடு. ஏன்னா நாங்கள் வந்து பேச்சுலர்ஸ் தான். 3 பேர் தான். 3 பேருமே வந்து பசங்க தான். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், நான். மிஞ்சி போனால் இவன் வருவான். இது வந்து தந்துலாமா இப்போ? அது தர. ஏய், எங்கள் அண்ணன் அடிக்க வச்சுடா. வாவ், கேவலமா இருக்கும் இது. இது வந்து நம்ம டிவி உள்ளது பார்த்தீங்களா? இது ஹோம் தியேட்டர். இதில் ஒரு விஷயம் காட்ட உனக்கு. நான் ஒரு பிளேயர், அது தெரியுமா உனக்கு? எத்தனை நாள் ஆர்டர் இருக்கு அதை வச்சு? இதில் நான் வந்து இதில் வந்து நான் ஒரு ட்ரிக் பண்ணுவேன். சொல்லிட்டா பாரு, அப்படியே ஓடினே இருப்பேன். நைஸாக இது பண்ணுவேன் பாரு. கண்ணாடி உடைக்க போகிறேன் இப்போ. டிவி ஒஞ்சிட போயிடும். ஓகே ஓகே गाइस, இதுக்கு மேலே நான் விளையாடுனேன்னு வச்சிங்களா, எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க என்ன. அதனால் நம்ம இதை ஓரமாக போட்டு அந்த பால் ஒரு நாள் விளையாடினா அவன் தான். அதுக்குலாம் எல்லாத்துக்கும் காட்டாதடா. நீ எதுக்கு எதாலும் தீங்கி ஓடிடலாம். ஏன்னா ஒன்று சொன்ன பாலுன்னா பாலை தீங்கி ஓடிடலாம். போனா பார்த்துக்கலாம். ஐயா முருகர் முருகர். அதுக்குன்னு இவ்வளோ க்ளோஸ்
டேய் என்ன சத்தியமா இவனுக்கு ஏன்டா கேமராமேனா போட்டனுக்குது எனக்கு. இப்போ வர பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா கிச்சன். இங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் திங்ஸ் இதெல்லாம். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு நான் காட்டுறேன். சாப்பாடு இது க்ளோஸ் அப்ல காட்டு. நம்ம டயட் சிக்கன் இது க்ளோஸ் அப்ல காட்டு. சுத்தனிடா இது. சுத்தனி என்னடா காட்டுவ தெரியல கைஸ். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் அவள்தான் எனக்கு தெரியும். முட்டை. இது ஒரு இது டயட் ஃபிஷ் ஆயில் மீன்ல இருந்து உருவப்பட்ட எண்ணெய். ஓகே ஏதோ ஒண்ணுடா. இது வந்து லெமன் சொன்னா நம்ப முடியுதா? பெரிய சைஸ் லெமன். நம்ம இதுல இருந்து வந்து அவங்க தோட்டத்துல இருக்கு. அவங்க தோட்டத்தை ஒரு வீடியோ போட்டுருவோம். இது வந்து விட்டமின் டேப்லெட். இதுவும் ரெகுலரா எடுக்கணும். இதெல்லாம் என்னோட சப்ளிமெண்ட்ஸ், ஜிம்முக்கு போற சப்ளிமெண்ட். ரொம்ப நாளா ஒரு கோளாறு ஜிம்முக்கு போன்னு சொல்லுக்கிறேன், கேட்க மாட்டான் அவன். யார் பாரு? நீங்களாவது கமெண்ட்ல சொல்லுங்க. யாரா? வேற யார்? நான் தான். சரி ஓகே, வரேன். சிலிண்டர் இந்த மாதிரி பொக்கிஷத்தை காட்டு. இது வந்து இப்போதைக்கு எங்க வீட்டுல இருக்கிறதுல காஸ்ட்லியான பொருள் இது மட்டும் தான். ஓகே, நம்ம பின்னாடி காட்டுவோம். பின்னாடி காட்டுறதுனா உன் பின்னாடி இல்ல, என் பின்னாடி இல்ல. கைஸ் என் பூனை இருந்தா உங்களுக்கு காட்டுறேன். இதோ வந்துச்சு பாரு. எங்க? நீ ஓரம் போடா. அப்படி நீ முக்கியம், பூனை தான் முக்கியம். ஓரம் போ. பூனை முக்கியமா? பூனைய பார்த்தாலே பயந்து சதற ஆளுவேன். எங்க பூனை? எங்க? கோ 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 கோ. அது வேற. பயப்படக்கூடாது. கேமியோ. இவருக்கு ஒரு பேர் வை. பேர் என்ன? இவர் பேர் வந்து பூனை. இவர் அது பேர் என்னடா கடிக்குது உன்னை பார்த்தா ஓடுது. அது பாக்கிறதுக்கு பூச்சாண்டி மேரிக்கிறான். சரி, பூனையோட பேர் பூனை இல்லடா. பூனையோட பேரு பூனைக்கு ஏதாவது பேர் இருக்கும்ல. அது பேர் வந்து வெள்ளை பூனை. வா, இதுதான் நம்ம துணி. அது காட்டாதடா. ஓகே இதெல்லாம் தான் நம்ம துணி. அங்க 2 இதெல்லாம் காட்டக்கூடாது. இது ஒரு பாத்ரூம். அங்க 2 பாத்ரூமா? ஆமா. இங்க ஒரு பாத்ரூம். 3 பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் பீரோலு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறதுக்கு வந்துட்டேன். நாங்க எப்படி வீடியோ எடுப்போம்னா, இதெல்லாம் வந்து சும்மா போட்டு வச்சிருக்கு. அதுவும் சும்மா தான். எப்படியே திருப்பி அப்படியே வா கிராஸாவா. இங்க இருக்க இது வந்து இப்படி பண்ணி விட்டோம்னா முடிஞ்சிச்சு. அங்க கேமரா வச்சு லென்த்ல கேமரா வச்சு இப்படியே எடுப்போம். அதனால இப்படி தந்து விட்டுருவோம். லைட் வந்து பாத்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் லைட்டு. 1 2 அப்படியே வா 3 அங்க மேல 4 5. இந்த டேய் ஒண்ணு சாகசம் பண்ணுகிறாங்க. சிவன் எதுக்கு கூப்பிட்டோம், எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டான். இது பத்தி மூசை வச்சு. பத்தி மூசையா? என்னடா டேய் பத்தி மூசை? கமெண்ட்ல போடுவாங்க ஒரு பத்தி மூசை. கூட்டி ஞாபகம் இருக்காப்பா? கூட்டி ஞாபகம் இருக்கா? அது வீடியோல வராதுல்ல சொல்றதுக்கு கூட்டின்னு தான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மாட்டினா என்கிட்ட. இப்போ அதை வச்சு என்ன ரிவெஞ்ச் எடுக்க போறான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் கோபின்றான். அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல. கூட்டின்னு தான் நான் சொன்னேன். கூட்டின்னா ஒரு வார்த்தை இருக்கா? கூட்டின்னு ஒரு வார்த்தை இருக்காவா? கைஸ் இங்க ஒண்ணு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, இதுவும் என் ஷூ தான்டா. ரெட் டேப். எதுக்கு வாங்கினே தெரியல. ஒரு நாள் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் பூமா 2000 கொடுத்து வாங்கினேன். எதுக்குன்னே தெரியல. புதுசா இருக்கும் கைஸ். இது ஒண்ணுதான் வார்த்தாக்கு தர போறேன் நானு. ஓகே, நம்ம இப்ப என்னன்னா ரீசேல் பண்ண போறோம். இது 2000 ரூபாய். இது உனக்கு தரேன். ஓகே, இன்னொன்னு எனக்கு இதுல நான் எவ்வளவு கோலர்னா அதே கலரை பிளாக்ல வாங்கி வச்சிருக்கேன். அதே சூப்பரா. அப்ப அதுவும் நம்மளுக்கு தான். எல்லாமே நம்மளுக்கு தான். அது நம்மளுக்கு இல்ல, அது எனக்கு. இதுதான் நம்மளுக்கு. ஓகே, நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இது ஹை ஹீல்ஸ் வாங்கிட்டு தெரியாம நான் ஹை ஹீல்ஸ்னா பொண்ணுங்க போடுவாங்களே அந்த ஹை ஹீல்ஸ்டா. மென் ஷூ இப்படி ஓரமா தள்ளுவோம். உங்க அப்பா வந்து ஒன்னு இப்ப அடி போறாரு. நான் எடுத்து வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. ஆக்சரிஸ் காட்டுறேன். என்னோட ஆக்சரிஸ் பாத்தீங்கன்னா உள்ளாங்க வந்துட்டீங்களா? வந்துட்டு இருக்கோம். இது வந்து ஹெட்செட் இதெல்லாம் எடிட் பண்றதுக்கு. அதை விட்டுரு. நான் கண்ணாடியே போட மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆனா எனக்கு 3 கண்ணாடி வாங்கி வச்சிருக்கேன். இதுல 1, இதுல 2, இது 3. மொத்தம் 3 கண்ணாடி நம்ம கிட்ட. சரியா? ஆனா போடுறதுக்கு பார்த்தனா 0. வா, செம புழுக்கமாகுது இல்ல? பாருங்க guys, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்தனால நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இது வந்து நம்மளோட கேமரா guys. இது வந்து நான் வாங்கின பேக் கிடையாது. இது வந்து அவங்களே கொடுத்த பேக் தான். நான் கேமரா காட்டுறேன். இதுதான் நம்ம ஷூட் பண்ற கேமரா. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் வந்து நான் தனியாக வாங்குனது 1,50,000 மொத்தம் ரிமூவபிள். இந்த லென்ஸ் வந்து நம்ம வாங்குனது. இந்த கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. இது கூட ஒரு லென்ஸ் வரும், சின்ன லென்ஸ் ஒன்று வரும். இதுதான் இந்த லென்ஸ். ஓகேவா? ஓகே, உங்ககிட்ட கேட்கலப்பா. ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நீ 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிற ஆளு. சரியா? இது வந்து சின்ன லென்ஸ் கைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ போட்டது இதில், இப்போலாம் வீடியோ போட்டு அதில். இதுலேயே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான லென்ஸ். அதை வாங்கிட்டுனா நாங்கள் அதில் வீடியோ போடுறோம். உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கு தான் நாங்கள் இருக்கோம்.
இது காட்ட வந்துன்னு கேமரா க்ளீன் பண்றதுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1500 ரூபா க்ளீன் பண்றதுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? கேமரா க்ளீன் பண்றதுக்கு இவ்வளவு வாங்கி யாருன்னா பாத்துக்கிறீங்களா? ஆனா இது நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காத்துக்கு. ஏமா நல்லா இருக்குல்ல? அச்சுப்பாயா ஆடியன்ஸ் கடி அடிக்கிறியா? ஆடியன்ஸ் கடிக்கணுமா? ஐயோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்கண்ணா அவங்க. ஆடியன்ஸ் கடிக்க சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டா 360. ஆனா இது நீங்க பாத்து இருக்க மாட்டீங்க ஒரு தடவை கூட. ஏன்னா இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ஒரு 60,000 வந்து எதுக்கு வாங்கணும்னு எனக்கே தெரியல. இனிமேல் நாங்க யூஸ் பண்ணுவோம். இதை கிம்பல் இதுவும் எதுக்கு வாங்கணும்னு எனக்கே தெரியல. மேக்னெட்டிக் கிம்பிள். இதை நாங்க யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு இது வந்து யாருன்னா கைஸ் இது வந்து யாருன்னா வேணும்னா சொல்லுங்க கிவே பண்ணலாம். ஆனா அதுக்கு என்ன டாஸ்க் 200K வந்துச்சுன்னா கிவே பண்றேன். என்ன சொல்றேன்? எதுக்கு ஸ்ட்ரைட்டா 1 மில்லியன். சரி 1 மில்லியன் கைஸ். நீங்க 1 மில்லியன் வந்துட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும். 1 மில்லியன் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வந்துட்டோம்னாவா? நம்ம வந்துட்டு ஐயோ அவன் தான் நம்ம பேக் சீரிஸ் கேமராக்கு இது ஒரு பேட்டரி கைஸ். இதெல்லாம் வந்து எதுக்கு என்ன பண்ணது எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் வந்து ஒரு பேட்டரி 6000ரூவான்றானுங்க, 7000ரூவான்றானுங்க, மெமரி கார்டு 10,000ரூவான்றானுங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும் கைஸ். இதுக்குன்னா இதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க அதிகமா சம்பாதிச்சு நாங்க அதிகமா வாங்க முடியும். நீங்க எப்படி பண்ணாலும் ஓகே. நீங்க ஒரு லைக் ஒண்ணு கீழே ஐப்னு ஒன்று இருக்கும், அதை தூக்கி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்றேன். சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். என்னடா இவ்வளவு தானே இருக்கு. நம்ம போயிட்டேன் ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருப்போம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எதுக்குடா இது? இந்த மாதிரி போனை காட்டுறதுக்கு தான். பாத்தீங்களா கேமராமேன் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? சுத்தி பார்த்தாலும் அழகுதான். சரி ஓகே ஓகே அடுத்து சும்மா காமெடி அப்ப நாங்களே டேய் சும்மா 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 இங்க பாரு ட்ரெண்ட். இப்போ இதான் ட்ரெண்ட். சரியா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு வந்து ஓட் ஐடியா இல்லைன்னா ஓட்டே பண்ணலாம். அதனால என்ன வந்து எதுக்கும் சேர்த்துக்காதீங்க. அவன் வந்து டிவிக்கு ஓட் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஃபியூச்சர்ல என்ன அடிப்பாங்கன்னு பயப்படுறியா? ஃபியூச்சர்ல சிஎம் ஆகணும்னு நினைக்கிறதா? இது சிஎம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு வீடு இருந்தது. எனக்கு நீ நினைக்கிற வீடு கிடையாதுடா. அது சின்ன வீடு கிடையாது. ஆனா சின்ன வீடு அப்படி கிடையாது. இதோட பெரிய நல்ல வீடு தான். அது வந்து எங்க அம்மா வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து அப்போ நாங்க செல் பண்ணிட்டோம் அதை. மற்றபடி பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இதுனா ஓன் ஹவுஸ் தான். நம்மளுக்கு ரெண்ட்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறோம். சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ இருக்கும்போதே இதை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறோம். ஃபார்ம் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் செடியெலாம் வச்சுருக்காரு. அதில் வந்து நிறைய வித்தியாசமாக செடியெலாம் இருக்கும். நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன் போயிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து 1,00,000 வியூஸாவது போனோம் எனக்கு. அப்போ தான் நான் அதை காட்டுவேன். ஏசி காட்டல ஏசி காட்டி என்ன பண்ண போகிறேன்? நம்ம போட்டா இருக்கோம் அப்படியே வேற ஊற்றின்னு இருக்கு எனக்கு. நீங்கள் வந்து 1,00,000 வியூஸ் கொடுக்கணும். ஆமா 1,00,000 லைக் போட்டுருங்க. பாக்குறவங்க எல்லாருமே லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்பெல்லாம் வந்தா வேர்ல்ட் ரெக்கார்டே நம்ம தான். 1,00,000 வியூஸ்க்கு 1,00,000 லைக் வரவே வராது. அதனால நீங்க லைக் அதிகமா போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை முடிவு பெறுகிறது. பாய் பாய். கேமரா ஆன் பண்ணி இல்லையா?